அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். அறுசுவை உணவுக்கும் ஒரு இலைதான். அதன் அடிப்படையில் இந்த 240 எழுத்துக்கும் ஒரு பக்கம்தான். இந்த 240 எழுத்துக்கும் அதுக்கு ஒரு எண்ணிடமும் ஒரே பக்கம்தான். அறுசுவை உணவுக்கும் ஒரு இலைதான். அதுபோல் இந்த தமிழ் ஜோதிடத்துக்கும் ஒரு பக்கம்தான் அதனுடைய எண்கணிதம். இப்போது மடி மடி என்பது 2 எழுத்து. மடிக்கு 2 எழுத்து. 1 6. இதோட எண்கணிதம் 7. விதி எண் 7. மடி மடி என்பது தாயின் மடி, அது ஒன்று. இரண்டாவது மடி என்பது பசுவுக்குள்ளது சொல்லலாம். மடி என்பது நிறையா வார்த்தைகள் உண்டு, நிறையா வார்த்தைக்கு இடம் உண்டு. ஆனால் மடி என்பது தாயின் மடி. தாயின் மடியில் விளையாடிய பிள்ளைகள் தான் அனைத்துமே. தாயின் மடி, அந்த தாயின் மடி பசுவுக்கு உள்ளது. மடி சுரக்கிளியே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மடி, தாயின் மடியில் பிள்ளைகள் விளையாடுவது. அப்போது அந்த மடியின் விதி எண் 7. காம்பு காம்பு என்ன? பசுக்குள்ளது தான் காம்புன்னு சொல்லுவோம். வெத்தலையில் உள்ளது ஒரு காம்புன்னு சொல்லுவோம். அதற்கு தான் காம்பு. காம்புன்னா வெத்தலைக்கு முதல். இரண்டாவது காம்பு பசுவுக்கு உள்ளது. தாய்க்கும் காம்பு தான். அதனால் காம்பு வெத்தலைக்கு உள்ளது. அந்த காம்போடு யாரும் போட மாட்டாங்க. காம்பை கிள்ளிட்டு தான் போடுவாங்க. ஆனால் காம்பு 8 7 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதனுடைய விதி என்கிறது 8. காம்பு விதி என்கிறது 8. சீவலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சீவலுக்கு எண்கிணிதம் 2 5 1. இதோடைய எண்கிணிதம் 8. கொட்டப்பாக்குடைய எண்கிணிதம், கொட்டப்பாக்குக்கு எழுத்து 6 எழுத்து. 3 2 5 7 7 5 இதெல்லாம் கூட்டினாங்க 27. கொட்டப்பாக்கு அதனுடைய விதி என்கிறது 9. நவக்கிரக அடிப்படையில் வருகிறது. கொட்டப்பாக்கு 20 நட்சத்திரங்களையும் 20 நட்சத்திரத்துக்கும் கொட்டப்பாக்கு தேவைப்படுது. பீடா பாருங்கள். பீடாவுக்கு 2 எழுத்து. பீடா 8 3 இதெல்லாம் கூட்டினாக்க 11. அதில் விதி என்கிறது 2. பீடாவில் நிறைய சுவைகளை சேர்ப்பாங்க, சுண்ணாம்பை சேர்ப்பாங்க. அதற்கு உண்டான சில மடிகள் போன்ற ஒரு மிட்டாயெல்லாம் சேர்ப்பாங்க. பீடா அதை போட்டு நல்லா வாயில் வச்சு அடக்கிட்டு ரொம்ப நேரம் மென்னுக்கிட்டே இருப்பாங்க. ஜாலியாக பேசுகிறவங்க பீடா போடுவாங்க. அதாவது பீடாவுடைய விதி எண் 2. அது எல்லா இடத்துலையும் கிடையாது. பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், பெரிய மாநகராட்சியில் பல முக்கியர்கள் சந்திக்கும் இடத்தெல்லாம் அந்த பீடா இருக்கும். பெட்டி கடையிலையும் இருக்கும். ஆனால் எங்கள் அரியலூர் மாவட்டத்தில் இல்லை அது. ஆக பீடாவுடைய விதி எண் 2. வெற்றிலைக்கு 4 எழுத்து. 8 5 9 8 இதெல்லாம் கூட்டினாக்க 30. அது விதி என்கிறது 3. வெற்றிலை 3 வெத்தலை வைக்கணும். படையலுக்கெல்லாம் சாமிக்கு வைக்கணும் 3 வெத்தலை வைக்கணும். அப்போ வெற்றிலுடைய விதி என்கிறது 3. 5 வெத்தலையும் வைக்கலாம், 7 வைக்கலாம். ஆனால் வெற்றிலை என்பது அதனுடைய டோட்டல் 30. அதோடைய விதி என்கிறது 3 வெத்தலை வைக்கணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. அது எண்கிணித பிரகாரம் நான் சொல்லுகிறேன். வெற்றிலுடைய எண்கிணிதம் 3. வெற்றிலை வச்சாதான் நம்ம தாம்பூலம் சிறக்கும். வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் வச்சுருவாங்க. ஆனால் சுண்ணாம்பு வைக்க மாட்டாங்க, கோயிலையும் வைக்க மாட்டாங்க. வெத்தலை பாக்கு, வெத்தலை சீவல், இது 2ஐயும் வைத்து தாம்பூலம் தட்டு அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த தாம்பூல தட்டினால்தான் வெற்றிலை
வெற்றி வரணும் என்பதற்காக வெற்றி இலை வைப்பார்கள். சுண்ணாம்பு சுண்ணாம்புக்கு வந்து 1 2 3 4 5 எழுத்து சுண்ணாம்புக்கு. 5 3 4 7 2 சுண்ணாம்பு. இதெல்லாம் கூட்டினாங்க 21. அது விதி என்கிறது 3. வெத்தலைக்கு சுண்ணாம்பு போட்டால் தான், சுண்ணாம்பு தடவுனா தான் வெத்தலை பழுக்கும். அதான் கொட்டை பக்கம் பீடா வெற்றிலை சுண்ணாம்பு. இதெல்லாம் வெற்றிலையும் விதி எண் 3, சுண்ணாம்புடைய விதி எண்ணும் 3. நிஜாம்பாக்கு நிஜாம்பாக்குடைய விதி என்கிறது 7. நிஜாம்பாக்குக்கு எண்கிணிதம் 9 1 7 7 3. இதெல்லாம் கூட்டாக 34. அதோடைய விதி என்கிறது 7. நிஜாம்பாக்குக்கு எண்கிணிதம் 7. அதெல்லாம் வந்து நிஜாம்பாக்கெல்லாம் இந்த ஜீனியில் போய் அள்ளி போட்டுறாங்க, நல்லா இனிக்கிற மாதிரி செஞ்சு போடுறாங்க. அதான் நிஜாம்பாக்கு. அதெல்லாம் மெருகுத்தி அதை மெருகேற்றி அதுக்கு ஜீனியில் அள்ளி போட்டு அது நிஜாம்பாக்கு 1 ரூபா 2 ரூபா பாக்கெட்டெலாம் விற்கிது, 5 ரூபா பாக்கெட்டு விற்கிது. அதுபோல் நிஜாம்பாக்குடைய விதி என்கிறது 7. பரவலாக பெய்யும் அப்படிங்கிறத எண்கணிதம். பரவலாக பெய்யும்னாக்கா எது அப்படின்னாக்கா மழை தான். பரவலாக மழை பெய்யும் எண்கணிதம் 9 3 5 2 1 3 8 4 7. இதெல்லாம் பரவலாக பெய்யும். 42 மொத்தமாக கூட்டினாக்கா 42 இங்கிலீஷ் நியூமராஜி போல் கூட்டினாக்கா 6 தான் வரும். அதை 42 9ஆல் வகுத்தாலும் 6 தான் வரும். அப்போ பரவலாக பெய்யும் அந்த எண்கணிதம் விதி எண் 6. 6ஆம் தேதி 15ஆம் தேதி வாக்கெல்லாம் மழை பெய்யும் ஒரு கணக்கு. 24ஆம் தேதி இதெல்லாம் ஒரு கணக்கும். பரவலாக பெய்யும் அப்படிங்கிற கணக்கு. சரி, ரைட்டு. அடுத்ததுக்கு வந்து நல்ல பாம்பு பாருங்கள், எண்கிணிதம் 2 எடுத்துருக்கு பாருங்கள். நல்ல பாம்பு எண்கிணிதம் 2ஆவது விதி எண்ணில் வருகிறது. நல்ல பாம்பு 6 எழுத்து. 8 1 4 7 7 2. இதெல்லாம் கூட்டினாக்கா 29. அது விதி என்கிறது 2. நல்ல பாம்பு விதி என்கிறது 2. அது நல்ல பாடலே சொல்லுவாங்க. நல்லா பாடலாம் நிறைய எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த பாடல் வந்து அந்த நல்ல பாம்பு 2ஆவது விதி எண்ணில் வருகிறது. சாரை பாம்பு 1 7 7 7 2. இதெல்லாம் கூட்டினாங்க 24. அது விதி என்கிறது 6. சாரை பாம்பு அது விதி என்கிறது 6. மண்ணுளி பாம்பு அதுக்கு எண்கணிதம் 3 வருகிறது. 1 3 8 5 6 7 7 2. இது எல்லாம் கூட்டினாக்கா 39. அது விதி என்கிறது 3. மண்ணுளி பாம்புலாம் மண்ணிலே கிடக்கிறது. மண்ணுளி பாம்பு விதி எண் 3. மண்ணுளி பாம்புடைய விதி எண் 3. கொம்பேரி மூக்கன் 8 எழுத்து வருகிறது. அந்த 8 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3 7 1 4 1 7 1 6. இதெல்லாம் கூட்டினாக்கா 30. அது விதி என்கிறது 3. கொம்பேரி மூக்கன் பச்சையாக இருக்கும், நீட்டாக இருக்கும், கொடி போல் இருக்கும். அதுக்கு தான் பேர் கொம்பேரி மூக்கன். கொம்பேரி மூக்கனை வந்து பிடிக்கவே முடியாது. அது செடியில் அப்படியே போட்டு நினைச்சு செடியாக கொம்பேரி மூக்கனால தெரியாது, பச்சையாக இருக்கும். அதான் கொம்பேரி மூக்கன். அது விதிங்கிறது 3. புழு வந்து 2 எழுத்து. 2 8 இதெல்லாம் கூட்டாக்கா 10. அது விதி எண் 1. புழு 1 போல தானே இருக்கும். அதான் புழுவுக்கு வந்து விதி எண் 1. புழு சாணத்தில் இருக்கும், ஒலையில் இருக்கும், மண்ணில் இருக்கும், ஈரமான பகுதியிலாம் புழு இருக்கும். அதில் விதி என்கிறது 1. கண்ணாடி விரியனுக்கு வந்து 8 எழுத்து. 8 எழுத்தானா 1 2 3 4 5 6 7 8 எழுத்து வருகிறது. அதற்குரிய எண்கணிதம் 1 3 4 6 6 4 2 6. இதெல்லாம் கூட்டாக 34. கண்ணாடி விரியனுடைய விதி எண் 7. கண்ணாடி விரியன் 7ஆவது எண்கணிதத்தில் இருக்குது. அப்போ 7ஆம் இடத்துல வந்து கண்ணாடி விரியன் தான் வருகிறது.
7ஆம் இடத்துல நாகதோஷம். இந்த கண்ணாடி விரியனுக்கு தான் நாகதோஷம்னு சொல்கிறதாட்டு. அதனால் கண்ணாடி விரியனுடைய விரியன் 7. கட்டு விரியன். கட்டு விரியனுக்கு 7 எழுத்து வருகிறது. 1 2 7 6 4 2 6 இதெல்லாம் கூட்டாக்க 28. அதோட விரியன்கிறது 1. கட்டு விரியன் சத்தியான பாம்பை பெருசாக இருக்கும். கட்டு 1. அப்போ கட்டு விரியனுடைய எண்கிறது 1. நாகம் 3 எழுத்து. 6 1 7 இதெல்லாம் கூட்டாக்கா 14. அது விரியனுங்கிறது 5. மலைப்பாம்புக்கு 5 எழுத்து வருகிறது. 1 8 7 7 2 25. அதோட விரியன்கிறது 7. மலைப்பாம்பு. அப்போ மலைப்பாம்பு விரியன்கிறது 7. அப்போது இந்த பாம்போட வகைகள் நல்ல பாம்பு, சாரப்பாம்பு, மண்ணுளி பாம்பு, கொம்பேரி முக்கன், கண்ணாடி விரியன், கட்டு விரியன், நாகம், மலைப்பாம்பு. இத்தனை வகை பாம்புகளுக்கு இருக்குது. பாம்புகளுக்கு இத்தனை வகையான பேர்கள் உண்டு. அதனால் நான் அறிவியல் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர் தனிப்பட்ட முறையில் இந்த கருத்துக்களை நான் சொல்லி வருகின்றேன். இந்த எண்கிணிதம் தான். இந்த எண்கிணத்தை வைத்து கொண்டு தான் நான் வார்த்தை அடிப்படையில் உங்களுடைய விதி எண்ணை, மக்களுடைய யோகம், பாகம் அனைத்தையும் சொல்லப்பட்டு வருகின்றேன். இந்த எண்கிணிதம் தான். இந்த எண்கிணிதம் தமிழுக்கு 740 எழுத்துக்கள். அதற்கு தனித்தனி எண்கிணிதம் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து வருகின்றேன். நான் தமிழ் எண்கிணித வள்ளுவர், அறிவியல் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி.